அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. மண்ணகத்தில் பொருளை சேர்க்க வேண்டாம், மறைந்து ஒழிந்து போய்விடுமே. மண்ணகத்தில் பொருளை சேர்க்க வேண்டாம், மறைந்து ஒழிந்து போய்விடுமே. விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரியின் உள்ளே நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிபிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதி நகர் சீயோனில் நின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா கொலை தலைவர்களையும்
இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய எதானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவன் உடன்படிக்கை பேழை கோவில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீரை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்குச் சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, பல்வேறு வியாதிகளினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிற வேதனைப்படுகிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது இறையாட்சியை அறிவித்துக் கொண்டு ஊர்கள் தோறும் பட்டிகள் தோறும் நகர்கள் தோறும் சென்று நற்செய்தியை அறிவித்த போது ஏராளமான மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க ஓடி வந்தார்களே. இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கூட இயேசு தெய்வமே ஆசீர்வதியும். வந்தவர்கள் உம்முடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் நலம் பெறுவேன், சுகம் பெறுவேன், குணமடைவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்து சுகம் பெற்றுக் கொண்டார்களே. இந்த இறை வார்த்தை, இந்த நற்கருணை கொண்டாட்டம் நோயாளிகளை குணப்படுத்துகின்ற, நோயாளிகளுக்கு சுகம் தருகின்ற, பலம் தருகின்ற, ஆறுதல் தருகிற, நம்பிக்கை ஊட்டுகின்ற தெய்வீக பலியாய் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இந்த நாள் முழுவதும் எங்களோடு உடனிருந்து எங்களின் செயல்கள், பணிகள், தொழில், வியாபார முயற்சி, பயணம் எல்லாவற்றிலும் எங்களோடு உடனிருந்து காத்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெங்களூருவில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஓராண்டுக்கு முன்பாக ஒரு பங்கிற்கு சென்றிருந்தேன். அந்த பங்கில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து தெய்வீக நற்கருணை ஆராதனையினுடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அங்கு வந்திருந்த ஏராளமான மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபித்திருந்தேன். மீண்டும் அதே பங்கிற்கு இந்த ஆண்டும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் ஒரு முறை அந்த பங்கிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலையில் அந்த பங்கிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் கடந்த முறை வரும்போது விபத்தில் சிக்குண்டு கை கால் எல்லாம், அந்த எலும்புகள் எல்லாம் உடைந்த நிலையில் நம்பிக்கையோடு அருட்தந்தை அவர்கள் வருகிறார்கள். இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியில் ஜெபிக்கப் போகிறார்கள். தெய்வீக ஆராதனையினுடைய வல்லமையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி பல மக்களை அருகில் இருந்த பங்குகளில் இருந்தெல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இந்த கை கால் உடலில் எல்லாம் சிராய்ப்புகள் இருந்த அந்த மகனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, அவர்கள் எனக்கு சொன்னது, ஃபாதர், கை கால் விழுந்த நிலையில் இனிமேல் நடக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையிலும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்கு என் மகனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இதோ இன்றைக்கு உங்கள் முன்பாக என் மகன் ஒரு சாட்சியாக நிற்கிறான். அந்த திருப்பலி, அந்த நற்கருணை ஆராதனை என் மகனுக்கு சுகம் தந்தது, பலம் தந்தது. அவனுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு அவன் நன்றாக நடந்து போகக்கூடிய, ஓடக்கூடிய, பணிகள் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான மகனாக இருக்கிறான்.
கடவுள் அவனை தொட்டார், சுகப்படுத்தினார் என்று அந்த குடும்பம் சாட்சி சொன்னது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம், ஆண்டவரை அணுகி வருகிறவர்கள் எவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். சாலமோன் அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிற நிலையில் யார் யாரெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையிடத்தில் நெருங்கி வந்தார்களோ, பக்தியோடு அந்த உடன்படிக்கை பேழையை அருகில் வந்து செபித்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அமைந்திருந்தது. பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இறை வல்லமை அந்த இடத்திலே செயலாற்றியது என்று இறை வார்த்தை சொல்கிறது. சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கு வருகிறார் என்று தெரிந்தவுடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலைமோதி அவரை தொட வேண்டும், இயேசு ஆண்டவருடைய சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும், இயேசுவினுடைய வல்லமை எனக்கு வர வேண்டும், இயேசு தருகிற ஆற்றலும் பலமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் ஆர்வத்தோடு ஓடி வந்தார்கள். ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் எழுந்தருளுகிறார். அந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிறார். கத்தோலிக்க நம்பிக்கை உள்ள என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அந்த இயேசுவை அணுகி வர நீ முயற்சி செய்கிறாயா? அந்த இயேசுவை நீ உட்கொள்வதற்கு உன் ஆன்மாவை பரிசுத்தமாய் தயாரிக்கிறாயா? அந்த இயேசுவை உன் வாழ்வாக்கிக் கொள்ள, உன் சொந்தமாக்கிக் கொள்ள, உன் உடைமையாக்கிக் கொள்ள நீ அவரை அணுகி வந்து முத்தி செய்கிறாயா? யோசித்து பார். ஒவ்வொரு தெய்வீக பலியிலும் அவர் நம் மத்தியில் பிரசன்னமாகிறாரே, உன் கரங்களில் தவழ்கிறாரே, உன் நாவில் வாழ்கிறாரே, உன் உள்ளத்தில் பிரசன்னமாகிறாரே. அந்த இயேசுவை நாம் எப்படி நம் வாழ்க்கையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நம் சொத்தாக அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகள். நம்பிக்கை உடைய அந்த இடத்தில் இருந்த நோயாளிகள் எல்லாம், வியாதியஸ்தர்கள் எல்லாம் இயேசுவை அணுகி வந்தார்கள். அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலாவது நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, தொட்டவர்கள் அனைவரும் சுகம் பெற்றார்கள். இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல், அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள், அவரது திருவடி தாங்கி அவர் முன் விழுந்து பணிவோம் என்று சொல்கிறது இறைவார்த்தை. கடவுளுடைய இல்லத்திற்குள் நாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வர வேண்டும். முழுமன நிறைவோடு வணங்கி அவரை தொழுது ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒவ்வொரு நாளின் வாய்ப்புதான் இந்த தெய்வீக திருப்பலி. ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த நற்கருணை கொண்டாட்டம், இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறபடி குருக்கள் ஆண்டவரினுடைய உடன்படிக்கை பேழையை கோவில் கரிவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழைகளையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைகளுக்குள் இல்லை. அந்த உடன்படிக்கை பேழையை நெருங்கி வந்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட இஸ்ராயல் மக்களைப் போல நற்கருணை என்கிற இந்த தெய்வீக பிரசன்னத்தின் பேழையை நாம் அணுகி வருகிறோமா? அந்த பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற சகோதரனாக சகோதரியாக நாம் இருக்கிறோமா? நம் ஆன்மாவை அதற்காக ஒவ்வொரு நாளும் தயார் செய்கிறோமா? நம் இதயங்களை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்புகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால், ஆண்டவரை நாம் அணுகி வந்தால் அவரிடமிருந்து சுகம் பெறுகிறோம், குணமடைகிறோம், நலம் பெறுகிறோம், ஆறுதல் பெறுகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம், அவருடைய சாட்சியாக மாறுகிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் சாட்சியாய் இந்த நாளில் மாற
இயேசுவை அணுகி வருவோம், அவரை அனுபவிப்போம், அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றோம். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழிய புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாது, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக இனிவாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நான் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா. ஏனெனில் வெறும் கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அலைக்கடலோலில் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி வானவன் கபிரேலின் தூய மங்கள மொழியேற்பாய் தூய மங்கள மொழியேற்பாய் ஞான சமாதான வழி நாம் நடந்திடதாயை செய்வாய் ஞான சமாதான வழி நாம் நடந்திடதாயை செய்வாய் அலைக்கடலோலின் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.